சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். ஓரணியில் தமிழ்நாடு வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவார். இது பொதுமக்களுக்கு விடப்பட்ட அழைப்பு மட்டுமல்ல, பாஜக அதிமுக அல்லாத எல்லா கட்சிகளுக்குமே விடப்பட்ட அழைப்பு என்பதை போல ஒட்டுமொத்த நபர்களும் ஒட்டுமொத்த கட்சிகளும் இன்னைக்கு திமுகவை நோக்கி படையெடுப்பதை பார்க்க முடியுது. முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தன்னை திமுகவில் இணைச்சிருக்கிறார். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு எதிர்க்கட்சி தரப்புல போய் இணைவது இப்பதான் முதன்முறையாக பார்க்கப்படுது. ஓபிஎஸ் உடைய இணைவு என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அடி என்பதை காட்டிலும் பாஜக தென் மாவட்டத்தில் சசிகலா மூலமாக போட்ட ஒரு பிளானை இன்னைக்கு முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸை தூக்கியதன் மூலமாக ஸ்மார்ட்டாக முறியடிச்சிருக்கிறார் அப்படின்னே சொல்லுவேன். மார்ச் 1ஆம் தேதி மதுரைக்கு வரக்கூடிய மோடிக்கு இது மிகப்பெரிய ஆப்பாக மாறி இருக்கிறது. யாருமே இல்லாத ஒரு இடத்துல பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார். அப்படி ஓபிஎஸ் உடைய இணைவு திமுகவுக்கு என்ன லாபம் கொடுக்கும்? இதனால பாஜகவுடைய அந்த சதியை முதலமைச்சர் எப்படி முறியடிச்சிருக்கிறார்? ஓபிஎஸ் மீண்டும் தன் பாஜக ஆதரவாளராக மாறக்கூடிய ஒரு நிலைமை என்பது பிற்காலத்தில் வருமா? அது மட்டுமல்ல, செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையன் மீண்டும் அதிமுகவில் இணைய இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணி அவர்கள் சூசமாக ஒரு விஷயத்த பேசியிருக்கிறார். உண்மையிலேயே செங்கோட்டையன் தாவேக்காவிலிருந்து அதிமுகவில் இணைய போறாரா, ஏன் அப்படி வேலுமணி பேசினார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களோட இன்னைக்கு திமுகவில் இணைஞ்சிருக்கிறார். தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவிலே தன்னை ஐக்கியமாக்கியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா 2024 பாஜக கூட்டணிக்கு ஓபிஎஸ் போனது என்பது ஒரு கூட்டணி கட்சியாக, அது சுயேட்சையாக அவர் போட்டியிட்டார் கட்சி இல்லாதனால. அதுபோல சுயேட்சையாக இந்த முறையும் திமுகவுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையை ஓபிஎஸ் எடுப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நேரடியாக திமுகவுடைய உறுப்பினராகவே மாறி இருக்கிறார் ஓபிஎஸ். ஓபிஎஸ் உடைய இந்த முடிவு என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்டை கொடுக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரத்தநாடு அப்படின்ற ஒரு தொகுதியில மட்டும்தான் 2021 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருச்சு திமுக. இப்ப அந்த ஒரத்தநாடு தொகுதியில் வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் அவர்களும் திமுக போய் இணைஞ்சிட்டாரு. அப்ப தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதுமே ஒரு ஸ்வீப் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை திமுக வந்துருச்சா? அதே நிலைமை தான் இப்போ தேனியிலையும் நடக்க போகுது. 2021 தேனியில் பார்த்தீங்கன்னா போடி நாயக்கன் ஒரு தொகுதியில் மட்டும்தான் திமுக தோல்வி அடைஞ்சிச்சு. ஆண்டிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஏ மகாராஜன், பெரியகுளத்தில் பார்த்தீங்கன்னா கே சரவணகுமார், அதே போல் கம்பமில் பார்த்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணன், இவங்க எல்லாருமே திமுகவுடைய எம்எல்ஏக்கள் தான். 4 தொகுதிகளில் 3 தொகுதியை திமுக வசம் வந்துச்சு. ஒரே ஒரு தொகுதி மட்டும் ஓபிஎஸ் அவர் வெற்றி பெற்றார், தங்க தமிழ்ச்செல்வனை தோற்கடிச்சு. இப்போ அந்த ஓபிஎஸ்ஸுமே திமுகவில் இணைஞ்சதுனால தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளுமே முழுவதுமாக ஸ்வீப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை திமுகவுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. அப்ப தஞ்சாவூர் எப்படி அந்த மாவட்டம் முழுவதும் திமுக கண்ட்ரோலுக்கு வருதோ, அதே போல தேனி மாவட்டம் முழுவதும் தற்போது திமுக கண்ட்ரோலுக்கு வர இருக்கிறது அப்படின்றதான் ஓபிஎஸ் இணைந்ததுல மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. இது எந்த அளவுக்கு தேனி மாவட்டத்தில் அதிமுகவுக்கு பாஜகவுக்கு அடி விழுங்கும் அப்படின்னா, கடந்த முறை பார்லிமெண்ட் தேர்தலில் 2024 தேர்தலில் அதிமுக அங்கே 3வது இடம் போச்சு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா 4.2 லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசம். ஓபிஎஸ் ஆதரவு பெற்ற அமமுக அங்கே 2வது இடம் வந்துச்சு. 2வது இடம் வந்தும் கூட வாக்கு வித்தியாசம் என்பது நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓபிஎஸ் நேரடியாக திமுகவுக்கு வந்திருப்பதனால, ஆல்ரெடி அங்கே தங்க தமிழ்ச்செல்வன்லேருந்து பலரும் இருப்பதனால மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பது தற்போது திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. அதிமுக மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்க போகிறது அப்படின்றதான் ஓபிஎஸ் உடைய இணைவு என்பது தேனி மாவட்ட எல்லைக்குட்பட்ட அந்த பகுதியில் நடக்க போகக்கூடிய ஒரு விஷயம். வெறும் தேனியில மட்டும்தான் ஓபிஎஸ் உடைய இணைப்பு என்பது எதிரொலிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால், தென் மாவட்டம் முழுவதிலுமே திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகத்தை இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி எடப்பாடியோட கூட்டணியை வச்சதுல இருந்தே தென் மாவட்டத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய சரிவு என்பது ஏற்படும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அதனாலதான் டிடிவி தினகரனை வலுக்கட்டாயமாக சிபிஐ வழக்க சுட்டிக்காட்டி அவரை உடனடியாக கூட்டணியில் சேர்த்தாங்க. அமமுக நமக்கு வந்துருச்சு, ஓபிஎஸ்ஸே சேர்த்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு இடம் கொடுக்கல. அப்போ ஓபிஎஸ் ஏற்கனவே சுயேட்சையாக தான் நின்னாரு, அவர்கிட்ட கட்சி பலமும் இல்லை. வைத்தியங்களிலிருந்து மனோஜ் பாண்டியன்லேருந்து எல்லாருமே திமுக இணைஞ்சிட்டாங்க, அவர் அப்படியே கைவிட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு முடிவை எடுத்தாங்க. இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா
ஓபிஎஸ் நம்ம தனி கட்சி தொடங்கினா நம்மளால பெருசாக சாதிக்க முடியாது, அதிமுகவிலே நமக்கு இடம் இல்லை, தாவேக்கால போய் இணைஞ்சாலும் செங்கோட்டையனோட நிலைமை நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான முடிவெடுத்து திமுக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்களை சட்டப்பேரவை நடக்கும் போதே போய் சந்திச்சார். அப்போ இப்படியான சந்திப்பு நடந்த உடனே பார்த்தீங்கன்னா பாஜக சுதாரித்து கொண்டு சசிகலாவை களத்தில் இறக்கி விடுறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கன்னா, சசிகலா ஜெயிலேருந்து இவ்வளவு வருடங்கள்ல ஓபிஎஸ் பற்றியோ இபிஎஸ் பற்றியோ அதிமுகவில் அன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை பற்றியோ எந்த வாயும் திறக்கவே இல்லை. ஆனால் திடீரென February 24 நான் கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். சரி, கட்சியை ஆரம்பிப்பாரா February 24 பார்த்தா கட்சி கொடி மட்டும்தான் அறிமுகமாகுது, கட்சி பெயர் கூட இன்னும் வைக்கவே இல்லை. அப்போ அவசரமாக பெயர் கூட வைக்காம அவசரமாக கட்சி தொடங்கியதற்கான காரணம் என்னன்னா, ஓபிஎஸ் திமுக போய் இணைஞ்சிட்டார் அப்படின்னா மிகப்பெரிய பலம் என்பது திமுகவுக்கு கிடைச்சிரும். குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவர் சமூக வாக்குகள் என்பது திமுகவுக்கு அப்படியே ஆப்டா போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். ஏன்னா அமமுக நம்ம கண்ட்ரோலில் வச்சிருந்தாலும் கூட இதே அமமுக பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவருடைய அந்த குரு பூஜை வரைக்கும் என்னவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதுகில் குத்தி விட்டார், இந்த சமூகத்தையே ஏமாற்றி விட்டார், இப்படியான பிரச்சாரங்களை தான் வச்சாங்க. இப்படியான பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக பேசின டிடிவி தினகரன் திடீரென அவர் போய் அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமியோட போய் கூட்டணி வச்சா அவங்க என்ன நினைப்பாங்க? இவ்வளவு நாட்கள் இப்படி பேசிவிட்டு இப்போது இவர் போய் சரண்டர் ஆயிட்டாரு, இவர் ஆளுமைத்தன்மை இழந்து விட்டாரு, நம்ம சமூகத்தை அடகு வைக்க நினைக்கிறார் அப்படின்ற எண்ண ஓட்டம் அந்த சமூகத்துக்கு கண்டிப்பாக வரும். அப்போ ஓபிஎஸ் திமுக பக்கம் போயிடக்கூடாது, திமுக பக்கம் போகக்கூடாது அப்படின்னா அவர் விஜய் பக்கமும் போக மாட்டாரு. அப்போ இன்னொரு ஆப்ஷனை அவருக்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் சசிகலாவையே அவசரமாக கட்சியை தொடங்க வச்சுச்சு பாஜக. ஏன்னா நீங்கள் அந்த சசிகலா தொடங்கிய அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை வானவுலாவிய அளவுக்கு புகழ்கிறாங்க. அதாவது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு இருந்தனர் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் உடைய தர்ம யுத்தத்தை மையப்படுத்தி அவரை துரோகி என்று சொன்ன சசிகலா அம்மையார் மிகப்பெரிய அளவுக்கு ஓபிஎஸ்ஸை பாராட்டி எடப்பாடி பழனிசாமியை மட்டும் இகழ்ந்து பேசுறாரு, பாஜக பற்றி ஒரு வார்த்தை பேசல. இப்ப சசிகலாவுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, ஓபிஎஸ்ஸை நம்ம அணிக்குள்ள கொண்டு வந்துடணும், நாம தாவேகா பக்கம் கூட்டணியில போய் சேர்ந்து தாவேகாவை வலுப்படுத்திடணும், அதன் மூலமாக திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை பிரிச்சு விட்டுறலாம் அப்படின்றதான் பாஜக சசிகலா கொடுத்த அசைன்மெண்ட். ஆனா இந்த அசைன்மெண்ட்டை புரிந்து கொண்ட ஓபிஎஸ் மிக தெளிவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு இன்னைக்கு திமுகவில் ஐக்கியமாயிட்டார். இப்போ அமமுகவை சேர்த்து கொண்டாலும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கும் தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஆப்பு. சசிகலா அம்மையார் என்னதான் திமுகவை எதிர்த்தாலும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமியோட துரோகத்தை அம்பலப்படுத்துவார். அப்போ எடப்பாடி பழனிசாமியோட துரோகத்தை அம்பலப்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய அமமுகவும் பாதிப்படையும். அப்போ அந்த சமூக மக்கள், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விழிப்புணர்வு அடைந்து யாருக்கு போட்டால் தமிழ்நாடு நல்லா இருக்கும், யாருக்கு வாக்களித்தால் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், இந்த பகுதிக்கு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை உணர்ந்து அந்த திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய முடிவை எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பிஜேபியோடைய பிளான். இன்னைக்கு முதலமைச்சருடைய ஸ்மார்ட் மூவ்னால சுக்குநூறாக உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சரி, இப்போ ஓபிஎஸ் பாஜக ஆதரவாளராக இருந்தாரு, அவர் மோடி அளவை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பக்தியை கொண்டிருந்தாரு, அவர் திமுகவில் இருந்துக்கிட்டே திரும்பவும் பாஜக ஆதரவாளராக மாறிட மாட்டாரா அப்படின்ற கேள்வி இயல்பாகவே எல்லாருக்கும் வரும். ஓபிஎஸ் பாஜகவுடைய அடிமையாக ஆதரவாளராக இருந்தார் தான். ஏன் இருந்தார் அப்படின்னா, அதிமுகவை நமக்கு பாஜக வாங்கி தரும் அல்லது அதிமுகவில் நம்மளையாவது இணைச்சு விட்டுரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தார். அது நடக்கலை, அது நடக்காது, பாஜக நம்மளுடைய முதுகுல குத்திருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ திமுகவில் சேர்ந்ததுனால இனிமே அவர் அதிமுகவை கைப்பற்றக்கூடிய தேவை என்பது இங்கே இல்லைன்னு ஆகும்போது இனிமே அவர் பாஜக ஆதரவாளராகவோ ஒரு மறைமுக கூட்டணியை பாஜகவோட வைத்துக்கொண்டு திமுகவில் பயணிக்கக்கூடிய சூழலோ கண்டிப்பாக ஏற்படாது. அப்போ அவர் இனிமே பாஜகவுடைய ஆதரவாக மாறுவார் என்ற சந்தேகமும் நம்ம படவே தேவையில்லை. ஒரு விஷயத்தை பாருங்களேன், பாஜகவை நம்பி போன பலருமே நடு ரோட்டில் நின்று இன்னைக்கு அவங்க அத்தனை பேருக்குமே மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக திமுக மாறி இருக்கு. இப்போ செங்கோட்டையன் பாஜகவை நம்பினார், நிர்மலாவை நம்பினார், புரட்சி செய்தார், பாஜக கலட்டி விட்டுருச்சு, இப்போ தாவேகா கிட்ட போயிட்டார். ஓபிஎஸ் பாஜகவை பெருமளவுக்கு நம்பினார்,
பாஜக நமக்கு கட்சியவே தூக்கி கொடுக்கும் என்று நம்பினார். பாஜக கழட்டி விட்டுருச்சு. இன்னைக்கு திமுகவில் வந்து சேர்ந்துட்டார். அவருடைய ஒட்டுமொத்த அணி ஏற்கனவே திமுகவில் தான் இருக்கு. இன்னைக்கு சசிகலாவுக்கு இது ஒரு பாடம். ஏற்கனவே செங்கோட்டையனையும் ஓபிஎஸ்ஸையும் எப்படி பயன்படுத்தி கொண்டு அவர்களை ஒன்றுமில்லாத நிர்கதியாக அரசியல் அனாதையாக நிறுத்த நினைத்ததோ அதே கதி தான் இன்றைக்கு பாஜக ஆதரவு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு அதிமுகவை முடித்து கட்டக்கூடிய சூழலில் பாஜக பின்புலத்தோடு வரக்கூடிய சசிகலாவுக்கும் ஏற்படும். இப்போ மார்ச் 1ஆம் தேதி மோடி மதுரைக்கு வர இருக்கிறார், தென் மாவட்டத்திற்கு வர இருக்கிறார். அப்படின்றப்போ அவரை ஓபிஎஸ் வந்து இணைச்சிடலாம், தேமுதிக கொண்டு வந்துடலாம், புதிய கட்சிகளை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்த பிளான் என்பது சுக்குநூறாக உடைஞ்சிருக்கு. அப்போ மோடி வரும்போது ஏற்கனவே இருந்த அதே கட்சிகள் அதே முகத்தை மட்டும்தான் அவர் பார்க்க முடியுமே தவிர எக்ஸ்ட்ரா சேர் போட்டு புதிய கூட்டணி வரப்போது மோடி அவர்கள் புதிய ஆட்களை உருவாக்கி விட்டார் அப்படின்ற பிம்பத்தை மோடியால் ஏற்படுத்த முடியாது. குறிப்பாக தென் மாவட்டத்தில் மோடி ஏற்படுத்தக்கூடிய பிளான் என்பது சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. அப்படின்றப்போ அப்போ மோடி வந்தால் வெற்றி தான், அமித்ஷா தான் மிகப்பெரிய சாணக்கியன், அவர் இந்தியாவில் எந்த மூலைக்கு போனாலும் எந்த கட்சியும் உடைச்சிருவாரு, எல்லா கட்சியும் தாம்பக்கம் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி இவர்கள் மிகப்பெரிய பில்டப்பை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தினாங்க. ஆனால் தமிழ்நாடு தனி நாடு அப்படின்றதை போல இவங்களுக்கு காட்டிருச்சு. முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவார், டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி. அமித்ஷா என்னதான் சாணக்கியத்தனங்களை செய்தாலும் கூட எப்படியும் ஸ்டாலினை வீழ்த்த முடியாதுன்ற அவர் தெரிஞ்சுதான் அமித்ஷா அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றதே இல்லை. கவனிச்சிங்களா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்டே முழுவதுமாக கொடுத்துட்டாரு, நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லியில இருந்து மட்டுமே அவங்க பேசக்கூடிய சூழலை ஏற்படுத்துறாங்களே தவிர நேரடியாக அமித்ஷா இங்கே வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வர வைப்பதற்கு அமித்ஷா நேரடியாக ஹோட்டலுக்கு வந்து காத்திருந்து சில அரசியல் காய் நகர்த்தெல்லாம் பண்ணார்ல, அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருப்பதற்கு காரணம் இங்கே ஸ்டாலினை நம்மளால் வீழ்த்த முடியாது, நாம் வந்து ஸ்டாலினிடம் தோத்து போயிட்டோம் அப்படின்ற இமேஜ் உருவாயிடக்கூடாது, நாம் ஒதுங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தாங்க கூட்டணியுடைய தலைவர்ன்ற மாதிரி கைகள் விட்டு போயிடலாம் அப்படின்றது தான் அமித்ஷாவுடைய கள்ள மௌனத்திற்கு பின்னணியாக இருக்கு. சரி, இப்போ செங்கோட்டையனுடைய கதைக்கு வருவோம். செங்கோட்டையன் கட்சி மாற இருக்கிறாரா, அவர் வந்து மீண்டும் அதிமுகவுக்கு போக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இப்போ வேலுமணி அவர்கள் பேச்சுல இருந்து உருவாகி இருக்கு. வேலுமணி என்ன சொல்றாரு, நம்ம கட்சியிலிருந்து விலகிய அத்தனை பேருமே இப்போ மீண்டும் அங்கே எந்த மரியாதையும் கிடைக்காதனால இங்கே உரிய மரியாதை உரிய பதவியை கொடுத்தால் மீண்டும் இங்கே வருவதாக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அப்போ இவருடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக கட்சியில் அதிமுக கட்சியில் யாருக்கும் மரியாதை என்பது கொடுக்கப்படுவது இல்லை, அதனால்தான் அங்கிருந்து பிற கட்சிக்கு தாவுகிறார்கள் அப்படின்றதை எடப்பாடிக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்டாகவே வேலுமணி ஒப்புக்கொண்டார். சரி, இப்போ செங்கோட்டையனுக்கு அவமானம் அங்கே ஏற்படுதா தாவேக்கால அப்படின்னா உண்மைதான். எப்படி உண்மை? செங்கோட்டையன் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் பின்புலம் கொண்டவர், 9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். அவரை தாவேக்கா பயன்படுத்தி கொண்டதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. அவர் இல்லாமையே கோயம்புத்தூர்ல அவர் கட்சி பேனர்ல கூட அவர் போட்டோ இல்லாமையே மீட்டிங் நடத்துறாங்க. புஷியானந்த் செங்கோட்டையனை மேடையில் வச்சுக்கிட்டே ரேகிங் பண்றாரு. எப்ப நல்ல போட்டோவுக்கு தான் போஸ்ட் கொடுப்பா, குழந்தை மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவருக்கு 3 நிமிஷம் தான் நான் வந்து பேசணும்னு சொல்லி கட்டுப்பாடு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே வந்து செங்கோட்டையனை ரேகிங் பண்றாரு. செங்கோட்டையன் கூனி கூறுவதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் மாவட்ட செயலருக்கு கூட ஃபோன் பண்ணி பேச முடியல. புஷியானந்த் கிட்ட போனை போட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் செங்கோட்டையன் பேசக்கூடிய நிலைமை என்பது இருக்கு. அப்ப செங்கோட்டையனுக்கு தாவேக்கால மரியாதை இல்லையான்னு கேட்டா மரியாதை இல்லைதான். ஆனா அதற்காக அவர் வந்து தாவேக்காவை விட்டு அதிமுகவில் போய் இணைவாரா கேட்டா கிடையாது. வேலுமணி ஏன் அப்படி பேசுறாருன்னா, அதிமுகல இருந்து பல்வேறு நபர்கள் கூரையை பிச்சுக்கிட்டு போற மாதிரி வந்துட்டு வெவ்வேறு கட்சிகள்ல போய் சேர ஆரம்பிக்கிறாங்க. அதை எப்படியா தடுக்கணும், யார் எந்த கட்சியும் போகாமல் இருக்கணும் என்பதற்காக தான் வேலுமணி இப்படி பேசியிருக்கிறார். ஏன்னா நீங்கள் திமுகவை எடுத்துக்கோங்களேன், அதில் கடந்த சில நாட்களாக அதிமுகவிலிருந்து இணைந்தவர்களுடைய பட்டியலை நான் சொல்கிறேன். எம்எல்ஏவாக இருந்த சுப்புரத்தினம், வைத்தியலிங்கம், நிலோஃபர் கபில், மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ், ரவீந்திரநாத், உஸ்லம்பட்டி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஐயப்பன், அதே போல் அன்வர் ராஜா, கார்த்திக் தொண்டைமான், சிங்காநல்லூர் முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி, அப்புறம் தோப்பு வெங்கடாச்சலம், மைத்ரேயன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் திமுக அடைஞ்சிருக்கிறாங்க. தாவேக்காவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜேசிடி பிரபாகர், செங்கோட்டையன், மனோகரன், தனபாலுடைய சபாநாயகர் தனபால் அவருடைய மகன், முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன், விஎஸ் பாபு, முன்னாள் அமைச்சரான கூப்பா கிருஷ்ணன், இப்படி அங்கே ஒரு பட்டியல் வந்து இப்போ இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போது முழுவதுமாக அதிமுகவை கைகழுவக்கூடிய நிலைமை என்பது அதிமுகவினருக்கே ஏற்பட்டிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியான தலைமையை அவங்க விரும்பலை.
அவரால் தொடர்ச்சியாக தோல்வி தான் வருது. தொடர்ச்சியாக பாஜகவுடைய அடிமையாகவே அவர் செயல்படுகிறாரு. அவருக்கு அவருடைய சொத்து தான் முக்கியமாகப்படுது. கட்சி நலன் என்பது முக்கியமாகப்படலை. பிறருக்கு மரியாதை என்பது தரப்படுவதே கிடையாது அப்படின்ற அடிப்படையில் தான் இவங்க போய் சேர்றாங்க. இப்போ சசிகலா ஒரு கட்சியை ஆரம்பிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தாவேக்கால போய் அதிகமான எம்எல்ஏக்களையும் முன்னாள் அமைச்சர்களும் போய் சேர்ந்து தாவேக்கா வலிமை அடைஞ்சிடக்கூடாது, சசிகலா பக்கமும் ஒரு குறிப்பிட்ட நபர்களை அனுப்பணும் அப்படின்றக்காண்டி தான் சசிகலாவும் இப்போ கட்சியை தொடங்கி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாஜகவோட பிளான் தான் இது. அப்போ ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இருந்து பல்வேறு நபர்கள் இந்த கடந்த சில நாட்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் கட்சி மாறி இருக்கிறாங்க. அப்போ கூடாரம் காலியாகுது. அப்போ காலியாகக்கூடிய கூடாரத்தை கட்டி காக்கணும் என்பதற்காக தான் வேறு வழி இல்லாம வேலுமணி இப்படியான பேச்சுக்களை பேசுறாரு. ஒரு பக்கம் கொங்கு மண்டலத்தில் எடுத்துக்கோங்க, செந்தில் பாலாஜி அதிமுக கோட்டையை முழுவதுமாக கைப்பற்றக்கூடிய வேலையில் ஈடுபடுறாரு. தஞ்சாவூர் மண்டலம், டெல்டா மண்டலம் கே நேரு தலைமையில இப்ப வைத்தியலிங்கம் வந்ததுனால மிகப்பெரிய பலம் அமைஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் ஏவா வேலு அவங்க சைடுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு மண்டலமாக மாறி இருக்கிறது. தென் மண்டலத்தில் ஓபிஎஸ் உடைய வருகை என்பது பலமான மண்டலமாக மாறி இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் முதலமைச்சர் அவர்கள் சொல்வதை போல 200+ என்பது சாத்தியமாகக்கூடிய வாய்ப்பு என்பது இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். ஓபிஎஸ் உடைய இந்த முடிவு என்பது திமுகவில் இருக்கக்கூடிய சிலருக்கு மன வருத்தங்களை கொடுத்திருந்தாலும் கூட ஓபிஎஸ் உடைய வருகை திமுகவுக்கு மிகப்பெரிய பலத்தை மட்டும்தான் கொடுக்க போகிறது அப்படின்றதான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது, என்னுடைய பார்வையாக இருக்கிறது. நன்றி.